வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எக்கு புலாவ் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி எக்கு புலாவ் செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொடுத்து விட்டாலும் உங்களுக்கு கெட்டு போகாது லஞ்சுக்கு. ஸோ லஞ்சுக்கு ஏற்ற ப்ரிப்ரேஷன் தான் நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எக்கு புலாவ் செய்கிறதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வேக வச்சுருக்குறேங்க. தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு எக்கு புலாவுக்கு எக் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டாச்சுங்க. ஆயில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கிறோம். இதை போட்டு ஒரு 2 வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சமாக வதக்கிட்டு இப்போ இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருகாப்பிலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா செவக்க வதக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா சுண்டியே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் எடுத்துருக்கோம், அதுவும் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மசாலா. ஸோ நல்லா மசாலா வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி சாஸுங்க. க்ரீன் சில்லி சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும், ரெட் சில்லி சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் எடுத்துருக்கோம். இது நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லை மிளகாய் காரம் போதுன்னா நீங்கள் ஆட் பண்ணக்கூட அவசியம் இல்லைங்க. பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்கு தனியாக உதிரியாக வேணுங்கிறதுக்காக எக்கு தனியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் 2 கப்புக்கு இன்றைக்கி ஒரு 8 முட்டை எடுத்துருக்கேங்க. ஸோ 8 முட்டையை நான் இந்த உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் பாருங்கள், நல்லா எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாங்க. எந்த ஆயில் எதுவுமே நீங்கள் போட அவசியம் இல்லைங்க. நம்ம வெறும் கடாய் மட்டும்தான் வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லா முட்டையும் நான் எடுத்துட்டேன். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் தனியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் நாம் எடுத்து வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ முட்டை மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம் எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து கிளறிக்க போகிறேன். பாருங்கள், அதனால் பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி உதிரியாக இருந்ததுனா தான் உங்களுக்கு புலாவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதனால் நான் உதிரியாக செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம முட்டை மசாலா இருக்குல்லங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப மெதுவாகவே மைல்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணால் சோறு சாப்பாடு உடஞ்சிடக்கூடாது ரைஸ் உங்களுக்கு. ஸோ அதனால் பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. வாவ், ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு எக்கு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம பெப்பர் பொடி மேலே போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு எக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. ஸோ லஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் கொடுத்திங்கன்னா சைட் டிஷ்ஷே எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. இந்த ரைஸே போதும் உங்களுக்கு.
பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் முட்டை இதுக்கு வந்து வேக வச்சு மட்டும்தான் வச்சுருக்குறோங்க. ஸோ ரொம்ப சைடிஷ் அவசியமே இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த எக்கு புலாவ் செஞ்சுக்கலாம். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.